ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல் பட்டு லட்டு ஜெர்னி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தாய் மாமா வீட்டு புனிதானம்ங்க. நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. என்ன அன்னைக்குன்னு பார்த்து புயலுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டானுங்க. நாங்கள் ஊருக்கு போனோம், கரெக்டாக மழை பிடிக்க ஆரம்பிச்சது தான். மழையும் காற்றுமா தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வரவங்கெல்லாம் அப்புறம் நம்ம வெளியே போக வரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தாங்க இருந்துச்சு. எல்லாம் தண்ணிலாம் எல்லாம் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் பரவாயில்ல, நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. பக்கத்துலலாம் சரி பீச்சுக்கெலாம் போகலாம் அப்படின்னு பார்த்தா எதுக்குமே வாய்ப்பு இல்லை. போனோம் நாங்கள், ஆனால் வந்து நிற்க முடியல. போயிட்டு டக்குன்னு வந்துட்டோம். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வீட்டுக்கு நாங்கள் அடிக்கடி வந்துடுவோம் லீவு டைமெல்லாம். நான், அம்மா, அப்பா, தங்கச்சிங்க எல்லோரும் சேர்ந்து. மாமா எங்களை நல்லா பார்த்துப்பாங்க, வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி எல்லாம் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. பீச்சுன்னு பார்த்திங்கன்னா மெரினா, மகாபலிபுரம், அப்புறம் கோவளம் பீச்சு, அப்புறம் வண்டலூர் ஜூக்கு, அப்புறமா டி நகர், ப்ராட்வே எல்லாமே நான் வந்து எல்லாமே சுற்றி பார்த்துருக்கோம். மாமா எல்லா பக்கத்துமே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. பார்க்காக இருக்கட்டும், அவ்வளோ நல்லா பாசமாக பார்த்துப்பாங்க. எல்லாமே வாங்கி தருவாங்க. இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு பேச்சுமே இருக்காது. அதே மாதிரி அம்மாவை நல்லா பாசமாக பார்த்துப்பாரு ஆமாம். அதே மாதிரி எங்கள் அத்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சும் கொடுப்பாங்க. அவங்க நல்லா பாசமாக இருப்பாங்க. எங்கள் மாமாவுக்கு 2 பசங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து 3 பொண்ணுங்க. நாங்கள் அம்மாவோட அம்மா அப்பா, தாத்தா பிள்ளைங்க, அம்மாச்சி மட்டும் தான் இருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துப்பாங்க. எந்த ஒரு குறையுங்கிறதே கிடையாது. அவ்வளோ இதாக நல்லா பார்த்துப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது 3வது டைமுங்க. ஃபஸ்ட்டு டைமு தாய் மாமா விருந்துன்னு கூப்பிடுவாங்க, அதுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இடையில போயிருந்தேன். அப்புறம் இப்போ தாங்க மாமா வீடு புனிதானத்துக்கு போயிருக்கிறோம். எல்லா சொந்த பந்தங்களும் நிறைஞ்சு நல்லா இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக போச்சு. மாமாவும் அத்தையும் அம்மா அப்பா காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அவங்க தான் அம்மாச்சி. ஒரே சிரிப்பு எங்கள் அம்மாவுக்கு, தம்பி காலில் விழுவுறான்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே. இந்த மாதிரி ஒரு மெமரிஸ்லாம் பார்த்திங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் தான் கிடைக்கும். அது கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த வீடியோவோட தொடர்ச்சி நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க. பார்ட் 2ல் வீட்டோட ஃபுல் வியூவை நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.